நட்சத்திர வரிசையில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா மூல நட்சத்திரம். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு பயங்கரமான விசேஷமான பலன்கள்லாம் உண்டு. நீங்கள் இந்த நட்சத்திரத்தை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர நாயகன் கேது. ஏற்கனவே கேதுவுடைய நட்சத்திரம் 2 இருக்குது. ஒன்று வந்து அஸ்வினி, இன்னொன்று வந்து மகம். இந்த 3 நட்சத்திரங்களுமே நெருப்பு ராசிலேயே வரும். கேதுவுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புலேயே வரும். நீங்கள் கேதுவுடைய தன்மை நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவுரை எழுதுறவர் தான் கேது. முடிவு எண்டு, அவ்வளோதான், போதும், முடிஞ்சது, இதோட உனக்கு பிறவி இல்லை, இதோட உனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுரை எழுதுறவர் தான் கேது. அவர் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிலேயே வர. நெருப்புனா எரிக்கிறது, எரியிறது. ஸோ ஃபயர் தான் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து அவ்வளோதான், போதும், அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெருப்பு. இது ஒரு லாஜிக்காக நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி நட்சத்திர நாயகன் வந்து கேது. அந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியில் வருது. ஸோ ஞானக்காரகனான கேதுவுடைய நட்சத்திரம் ஒரு குரு வந்து உங்களுக்கு வந்து புத்திரக்காரகன், குடும்பம், நிறைய விஷயத்துக்கு குரு தான் மெயின். குரு வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுவார் ஆஸ்ட்ராலஜியில். ஸோ கேது குருவுடைய ராசியில் பொருந்தி காலச்சக்கரத்துக்கு அது 9வது ராசியாக வருது. 9ங்கிறது ஒரு பாக்கியம், கௌரவம், ஒரு அடையாளம், ஒரு மேன்மை, ஒரு முதன்மை, ஒரு மேன்மை, ஒரு மாதிரி ஒரு தன்மை, ஒரு சுபம், ஒரு மங்களம், இதெல்லாம் பொருந்துது. காரக தோஷம் ஒன்று இருக்குது. மூலத்துக்கு வந்து ஒரு காரக தோஷம் ஒன்று வருது. செவ்வாயுடைய காரகமாக மூலத்துக்கு வருது. இப்போ செவ்வாய் வந்து வீர தீர செயல்கள்லாம் சொல்கிறது. நெருப்பு ராசி. நீங்கள் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். கேது, குரு, செவ்வாய். குரு செவ்வாய் மட்டும் எடுத்தீங்கன்னா குரு மங்களமாக வந்துடும். அதாவது மூல நட்சத்திரத்துடைய காரக தோஷத்துக்கு அதிபதி வந்து செவ்வாயாக இருந்து அது குரு ராசியில் வந்தால் குரு மங்களமாக வந்துடும். செவ்வாய் மற்றும் கேது மட்டும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா, செவ்வாய் மற்றும் கேது தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செவ்வாய் கேது காம்பினேஷன். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து உடல் பராக்கிரமம், கேது வந்து உங்களுக்கு வந்து எதிராளியை வந்து வீழ்த்துறது. அதாவது ஃபிசிக்கலாக ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ பாக்ஸிங் இருக்குது, மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த கேதுவுடைய தன்மை. இப்போ ஒரு கன் ஷூட்டிங் இருக்குது, ஒரு ஆர்ச்சர் இருக்கார். ஸோ அந்த வில், அம்பு, இதெல்லாம் அந்த கேது செவ்வாய். இப்போ குரு வர்றது மங்களமாக இருக்குது. மங்களம்னா அது ஒரு குரு மங்கள யோகமாக மாறுது. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு நட்சத்திரம் தான் மூலம். ஸோ மூலத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. அடிப்படையில் மூலத்துடைய குணம் அப்படின்னு பார்த்தா அதோடைய ஒரு திரு அவதாரம் எடுத்த, கடவுளுடைய அவதாரங்களில் திரு அவதாரம் எடுத்த இன்னும் சிரஞ்சீவியாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நம்ம மதிக்கக்கூடிய ஹனுமான், ஆஞ்சநேயர், அவர் வந்து அவதாரம் எடுத்த நட்சத்திரம் மூலம். நம்ம அந்த மூல நட்சத்திரம் வருஷம் வருஷம் செலிப்ரேட்டும் பண்ணுறோம். இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே வந்து எனர்ஜி தான். வேறு லெவல் எனர்ஜி. மூலம் வந்து ஒரு சூப்பர் எனர்ஜி, ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் எனர்ஜி. ஒரு விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும், ஆனால் அது நல்லபடியாகவும் நடக்கணும், ஆனால் அது எனர்ஜியாகவும் இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு எனர்ஜியாகவும் இருக்குது, ஆனால் நல்லவனாகவும் இருக்கார், பாசிட்டிவாகவும் இருக்கார், அதை கொண்டு போகிறாரு, நல்லபடியாக கொண்டு போகிறாரு, நல்லபடியாக திங்க் பண்ணுறாரு, நல்லபடியாக போய் முடிக்கிறாரு சொன்னால் அந்த மூல நட்சத்திரம் அவங்களுக்கு நல்லா பொருந்துதுன்னு அர்த்தம். ஸோ மூல நட்சத்திரத்துடைய முதல் ப்ளஸ்ஸே வந்து குட் எனர்ஜி, குட் இன்டென்ஷன், ஒரு குட் தாட் ப்ராசஸ், ஒரு குட் ஆக்ஷன். இது எல்லாமே வந்து அந்த மூலத்துக்கு வருது. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே தான். மூலத்தில் வந்து எப்படியும் நான் நிறைய ஆண்களை பார்த்துருக்கேன். இப்போ அதில் லெவல் ஒரு டைலாக் இருக்குது, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நான் நிறைய வழியில் சொல்லிட்டேன். இப்போ ஒரு கிளாரிட்டிக்காக சொல்லிடுறேன். அது ஆணி மூலம் அரசாலும், பின் மூலம் தான் நிர்மூலம். பின் மூலம்னா மூலத்தில் 4வது பாதம் பின்னாடி பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். பின் மூலம் அதில் பிறக்கிறவங்க எதிரியை நிர்மூலமாக்குறவங்க, அவ்வளோதான். கால் பாதம் 4னா கால் பகுதி நசுக்கிறது, அடுத்தவங்களை போட்டு நசுக்கிறது, அவ்வளோ எதிரியை நிர்மூலமாக்குறது. அதே மாதிரி ஆணி மாதத்தில் பிறக்கக்கூடிய மூல நட்சத்திரம் அரசாலக்கூடிய யோகத்தை அடையன்றது ஒரு பொதுவான கருத்து. அதில் பாதம் 1 வரணும், அதெல்லாம் இருக்குது, விஷயம் இருக்குது. இப்போ நம்ம மூலத்து மறுபடியும் போயிடலாம். ப்ளஸ் என்ன அப்படின்னா ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் பிரிச்சிடலாம். பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலுமே மூல நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு, இந்த நாட்டுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஆள். நீங்கள் ரொம்ப உதவியாக இருப்பீங்க. எந்த துறையை சேர்ந்திருந்தாலும் சாதிச்சிருவீங்க, அது பெரிய ப்ளஸ். எதை தொட்டாலும் அது உங்கள் கைவசம் ஆகும், அது வந்து பெரிய ப்ளஸ். பார்க்க ரொம்ப வீர தீரமாக சில பேர் ரொம்ப நல்லா ஒரு போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலும் கூட உள்ள மனசு ரொம்ப பூ மாதிரி ஒரு அன்பான மனசு இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப வித்தை, புத்தியில் வந்து பயங்கரமான வித்தை இருக்குது. புத்தியில் வந்து பயங்கரமான பிரெயினி. ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறது, படிக்கிறது, புரிஞ்சிக்கிறது, அதை வந்து டீப்பாக கொண்டு போய் சிந்திக்கிறது, அதோடைய
நதி மூலம் ரிஷி மூலம் எங்கே இருக்குது, அதோடைய ஆணி வேர் எங்கே இருக்குது, அது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் வந்து மூலம். மூலத்துக்கு நிறைய விசேஷம் இருக்குது, நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதை முடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், தூங்க மாட்டேன், நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி சக்தின்னு சொல்கிறோம். அது வந்து மூலத்துக்கு உண்டு. இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு மூலத்துக்கு. அப்போ மூலத்துடைய நட்சத்திரத்துடைய ஜனனம் வந்து கடவுளுடைய ஒரு துணை இல்லை அருள் இல்லை ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக வந்துடும். நிறைய பேர் பக்தியில் ஈடுபாடு உண்டு. பக்தியில் ஈடுபாடு இல்லைனாலும் கூட டீஃபால்ட்டாக தர்ம சிந்தனைகளில் மனம் ஈடுபடும். ஆட்டோமேட்டிக்காக தர்ம சிந்தனைகளில் மனம் ஈடுபடும். அது வந்து மூலத்துடைய இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. நான் நிறைய மூல நட்சத்திரக்காரங்களை பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன், நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேரோட பழகி பெரிய ஆராய்ச்சிலாம் நான் பண்ணியிருக்கேன். மூலம் நட்சத்திர தேர்வில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம், ஒரு நம்பகத்தன்மையான, ஒரு உறுதியான, ஒரு நம்பகத்தன்மையான, ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய, ஒரு பொறுப்பான, ஒரு அடையாளத்துக்கு ஒருத்தரை சொல்லணும்னா அந்த மூல நட்சத்திரத்தை சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான நட்சத்திரம் மூலம். என்னமோ அது வந்து நிறைய பேர் சொல்லி சொல்லி இந்த கல்யாண விஷயத்தெலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் கல்யாண விஷயம் நான் அதை லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாசிட்டிவ்ல இன்னும் அந்த நட்சத்திர பாதத்தை பிரித்து பார்த்தலாம். மூல நட்சத்திரம் 1வது பாதம், தலைமை தாங்க தகுதியானவர்கள், ஒரு விஷயத்தை தெளிவாக சிந்திக்க திறமையானவர்கள், ஒரு விஷயத்தை சரியான முறையில் செயல்படுத்த உறுதியானவர்கள். இதான் மூலம் பாதம் 1. தே ஆர் வெரி ஸ்ட்ராங். மூலம் பாதம் 2, நல்ல இசை, சங்கீதம், நடனம், நாட்டியம், கலை அறிவு, பேச்சு திறன், நாவன்மை, ஒரு வாய்ஜாலம், அல்லது இந்த உலகத்தை ஒரு வசிக்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், பேராற்றல், இதெல்லாம் மூலம் பாதம் 2. பணம் சம்பாதிக்கிற யோகம், பொருளாதார அடிப்படையில் வரக்கூடிய முன்னேற்றம், தொழில், ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் அந்த மூலம் பாதம் 2 நிறைய கொடுக்கும். மூலம் பாதம் 3, மூலம் பாதம் 3 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல உட்காரக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு இடத்துல உட்காரக்கூடிய ஒரு அமைதியான ஆள் இல்லை. அது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சரி. மூலம் பாதம் 3 ஊர் சுற்ற, உலகம் சுற்ற உள்ளக்கூடிய ஒரு வாலிபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஆர்வமான வாழ்க்கையில் வந்து கிடைக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஆர்வமான விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டு அனுபவிக்க பிறந்த தகுதியானவர்கள் மூலம் பாதம் 3. மூலம் பாதம் 4, இதான் சொல்லுவாங்க பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னா எதிரியை நிர்மூலமாக. மூலம் பாதம் 4 வந்து பிறக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சவாலாக வருது, எதிரியாக வராங்க, எதிர்ப்பு வருது, அவங்கள வந்து தம்சம் பண்ணுறது அப்படின்னா அவங்கள வந்து உண்டிலன்னு பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து மூலம் பாதம் 4 வந்து கொடுத்துரும். மொத்தத்துலேயே மூலம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார், வீக்கான ஸ்டாரே கிடையாது. தன்னுடைய குடும்பத்து மேலே அதிகமான பாசம் உள்ள ஒரு நட்சத்திரம். ஃபேமிலி லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு மூல நட்சத்திரம் கல்யாணம் லேட்டு, சில பேர் கல்யாணம் ஆனால் சரியாக அமையதில்லை, பட் பெரும்பாலும் அமையதும் உண்டு. ஆனால் நான் கிளியராக சொல்லிடுறேன், மூல நட்சத்திரத்தினால இந்த மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறதுலாம் ஒரு உண்மையான கதையே அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து மைனஸ் என்ன, மூலத்துடைய மைனஸ் என்ன. என்னமோ இந்த நட்சத்திரம் என்னதான் திறமை, அறிவு, ஒரு பயங்கரமான ஆற்றல், பேராற்றல், ஒரு ஒரு புத்தி, ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாம் இருந்தாலும் கூட சில சமயத்தில் இந்த புத்தியும் சரி இதுவும் சரி மூர்க்கத்தனமாக மாறிடும். மூர்க்கத்தனமாக மாறும்போது அதிகமான கோபம், அவசர குணம், அவசரத்தில் கோபத்தில் வந்து சட்டுன்னு எடுக்கிற ஒரு முடிவு, இது சம்டைம்ஸ் உங்களுக்கே பாதகமாக கூட போய் முடியும். இது வந்து ஒரு மைனஸ் இருக்குது. அந்த அந்த அதிகமான ஒரு வேகமான ஒரு கோபம், இது முதல் மைனஸே அதான். நெருப்பு ராசி அது. 2வது மூலம் ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒருத்தருக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி அவங்களுக்கு பெரிய பலமாக நின்று அவங்கள வாழ வச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில் துணையாக இருந்து நீங்கள் இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே நடந்திருக்காதுன்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினாலும் பதிலுக்கு அவங்க மூலிமா பெருசாக அதாவது கிடைக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்கள செய்ய வைக்கும். சில நட்சத்திரத்தை செய்ய வைக்காது, உங்களை செய்ய வைக்கும். அதனால் எதிர்பார்ப்புலாம் செய்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. 3வது மூல நட்சத்திரத்தில் பிறந்து தனுசு ராசியில் பிறந்து இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு மைனஸாக நான் பார்க்குறது, ஏன்னா அது செவ்வாயுடைய காரக தோஷம் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் 100% அவங்கள வந்து அந்த கைண்ட் வேர்ட்ஸோட ரொம்ப அந்யோன்யமாக, ரொம்ப அன்பாக அதை வந்து பேசி இந்த வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் ஒரு மாதிரி என் கொள்கையில் நான் எக்காலத்தையும் விட்டு விலக மாட்டேன்,
நீ என்ன சொன்னாலும் சரி, தலைகீழ்னாலும் சரி, நான் உறுதியாக இருப்பேன் என் கொள்கையில், நான் அதுலேருந்து விலகவே மாட்டேன். எஸ், நான் உறுதி, நான் அதான் செய்வேன், நான் செய்யத்தான் செய்வேன், நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கை பிடிவாதம், இது வந்து ஒரு மைனஸாக நான் வந்து பார்க்குறேன். இது மூலம் தளர்த்திக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக மூலம் ஒரு சூப்பர் நட்சத்திரம், குறைய சொல்ல முடியாது. அதில் உள்ள வித்தியாசமான சிந்தனைகள் நிறைய இருக்குது. ஒரு நல்ல வலுவான உடல் அமைப்பும் நல்ல வலுவான ஆற்றலான சிந்தனையும் உண்டு, தெய்வ பக்தி உண்டு, கடவுளுடைய துணை உண்டு. அதே மாதிரி கேதுவுடைய ஞானத்தால் பிறந்த நட்சத்திரமாக இருந்தால் நல்ல ஞானம் உண்டு. நடக்கக்கூடிய சில பேருக்கு முன்கூட்டி சிந்திக்கக்கூடிய திறனும் உண்டு. இந்த அளவுக்கு சரியாக யூகிக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவீங்கிறது என்னோட நம்பிக்கை. தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் நான் இதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரிடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் வச்சுங்க. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும். ஸோ 3 நட்சத்திரம் வர பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது இது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்தும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.